டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த எண்ணிக்கை வந்து பல மடங்காக பெருகிருச்சுன்னு தான் பார்க்கணும். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோட பொறுப்புன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தர தனி மனிதன் உட்பட அரசாங்கம் உட்பட தட்டி கழிச்சிட்டே வரதை பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாய்களுக்கு கருத்தடை தொடர்பாக வேக்சினேட் பண்ண சொல்லும் போது என்ஜிஓ தான் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் வந்து ஒரு ஸ்கேம் நடைபெற்றிருக்கு. ஏன்னா என்ஜிஓக்கள் வந்து வேக்சின் போடாமல் ஜஸ்ட் ஒரு நாய் மேலே வந்து சின்ன ரவுண்டு மட்டும் அடையாளத்துக்காக போட்டாங்களே ஒழிய வேக்சின் உண்மையிலேயே போடல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் அங்கே பேசப்பட்டது விவாத நிகழ்ச்சியில். இப்போ அது குறித்து விவாதம் வந்து தொடர்ந்து அங்கே நடைபெற்றதா, இல்லை வந்து இது ஒருவேளை நம்மளோட கண்ட்ரோல் மீறி போயிருச்சுன்னு பார்க்குறீங்களா உங்களோட பார்வையில்? இல்லை இல்லை, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது அனிமல் ஃபீட்ஸ் விற்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. வேக்சினேஷன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அப்புறம் நாங்கள் அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணுவோன்னு நிற்கிற அந்த ஏபிசி பார்த்துக்கிற அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இது எதுவுமே ஒழுங்காக செயல்படலைங்கிறத தாண்டி ஒரு விஞ்ஞானத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நாய்க்கு வேக்சின் போட்டாலும் நாய் கேரியராக இருந்து உங்களுக்கு நோயை வர வைக்கலாம். நாய்க்கு நீங்கள் வேக்சின் போடுறது நாய்க்கு ரேபிஸ் வராமல் பாதுகாக்குமே ஒழிஞ்சு, ரேபிஸ் இல்லாத நாயின்னு நம்புகிற நாய்கள் இப்போல்லாம் அது செய்தியாகவும் வந்திருக்குது. நீங்கள் போய் தேடினீங்கன்னா அது கிடைக்கும். டாக் லவர்ஸ், டாக் ஓனர்ஸ் ஆர் பிட்டன் பை தேர் ஓன் டாக் அண்ட் தே பிகம் rabid and dead due to rabbit. அப்போ என்ன அர்த்தம்? அவங்க நினைக்கிறாங்க நான் என் நாய்க்கு வேக்சின் போட்டால் என் நாய்க்கு நோய் இருக்காதுன்னு. தே கேன் பி கேரியர். இதை வந்து நீங்கள் கோவிடில் நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஒரு தாத்தா வீட்டிலே படுத்திருக்கிறா, அவர் எங்கேயும் போகலை, பையன் வெளியூர்லேருந்து போயிட்டு வந்து சாப்பிட்டு போனால் அவனுக்கு நோய் வரல, தாத்தாவுக்கு நோய் வந்த கதை தான் இது. அந்த சயின்ஸ் தான் இது. தே கேன் பி கேரியர். ஸோ இது எந்த விதத்திலையும் சமுதாயத்தில் ரேபிடை ஒழிக்க போகிறது கிடையாது. எது நாய்க்கு நான் வேக்சின் போட்டு விட்டுட்டேன் அதனால அந்த நாயிலிருந்து நோய் பரவாதுன்னு சொல்ற அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப வலிக்கிற இடம். நான் இதை போட்டா வரக்கூடாதுல்ல எனக்கு, ஆனா நாய் பரப்பும், வீட்டு நாயே பரப்பும்னா தெருநாய்களுக்கு என்ன வேக்சின் எத்தனை ஷெடியூல் போடுவாங்க? வீட்டு நாய் கரெக்டாக டேட் பிரகாரம் கொண்டு போட்டு நாய்களிலிருந்தே டாக் ஓனருக்கு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ரோட்டில் நாய்க்கு வேக்சின் போட்டால் எங்கள் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிற அந்த தொண்டு நிறுவனங்களும் அரசாங்கமும் என்ன விதமான புரிதலோடு இருக்கிறாங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறி. அதுதான் அன்னைக்கு என்ன அங்கே தள்ளிட்டு போச்சுது.